அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் இப்படிதான். இனி நீங்கள் தான் ராஜா, கிங் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாகவும் நன்மை தரக்கூடியதாகவும் அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் வித்தியாக்காரரும் அறிவுக்கு அதிபதியுமாக திகழக்கூடிய புதன் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. வக்ரகதியில் பயிற்சியை சந்திக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திர பயிற்சி நடைபெறுகிறது. சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். இப்படி பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை சந்திரன் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. பாக்கியஸ்தானத்தில் வாரத்தின் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சந்திரன் வாரத்தின் இறுதியில் லாபஸ்தானம் வரை மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே நிறைந்த நன்மையும் காரிய வெற்றியை அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறார் இந்த வாரத்தில். எனவேதான் நீங்கள் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்து விதமான பணிகளையும் சுறுசுறுப்பாக செய்து முடிக்கலாங்க. திட்டமிட்டதை விட தன லாபமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என எந்த விதமான பணியாக இருந்தாலும் கையில் எடுக்கக்கூடிய காரியத்தை காரிய வெற்றியுடன் முடிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இந்த வாரம் முழுவதும் சந்திரன் சஞ்சரிக்கிறார். இது மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரனின் அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக வலுவான பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில நல்ல காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் இந்த தருணத்துல பல்வேறு விதமான பாதிப்புகளை விலக்கி நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. இது மிக பெரிய அளவுல வாரத்தை நன்மை நிறைந்த வாரமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் வக்ரகதியில் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. இது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது. ராசியின் அதிபதி வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் சற்று உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஆனால் ஆட்சி பலம் பெற்ற ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க. நீங்கள் தான் கிங் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன். அது மட்டுமல்லாது அறிவுக்கு அதிபதியும் வித்யாகாரமாக இருக்கக்கூடிய புதன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பி மீண்டும் ஜென்ம ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. 2ஆம் தேதியிலிருந்து ஜென்ம ராசியில் வக்ரகதியில் நுழையக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் சிந்தித்து செயல்படுவதற்கான வாய்ப்பையும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். இது மிகப்பெரிய அளவுல நன்மையும் முன்னேற்றமும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் 3 கிரகநிலைகள் ஜென்ம ராசியில் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று விரயஸ்தானத்தில் அமர்கிறாருங்க. சந்திரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 4 கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பாக கனகச்சிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. சுக்கிரன் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். மிக வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று 12ஆம் இடத்தில் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு வகையில விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கினாலும் அந்த விரய செலவுகளை முதலீடுகளாக சொத்துக்களாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பு காரணமாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். இது மட்டுமல்லாது நீச்சம் பெற்று சஞ்சரித்ததால் பல்வேறு வகையான தோஷங்கள், பாதிப்புகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு என்பது இனிமையான செய்தியாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மிக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. எனவே நீங்கள் திட்டமிடாத காரியங்கள்ல கூட பொது வாழ்வுல நல்ல பலனையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெற முடியும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான
சரியான தருணமாகவும் அமைகிறது என்பதை துல்லியமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சுக்கிரன் வலுவாக ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு வகையான சிரமங்களை விலக்கி விருச்சக ராசிக்காரர்களுக்கு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக இந்த தருணத்தில் 6ல் அமர்ந்திருந்தாலும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இது மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று 6ல் அமரப் போகிறாருங்க. அதற்கு முன்னதாக வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சச்சரவுகள் விலகும். குடும்ப வருமானத்திற்காக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள்ல நிறைந்த தனலாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடித்து அதனுடைய பலனை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனி மிக விரைவில் 4ல் அமரப் போகிறார். அதற்கு முன்னதாக 3ஆம் இடத்தில் இன்னும் குறுகிய நாட்கள் மட்டுமே சஞ்சரிக்க போகிறார். சில வாரங்கள் மட்டுமே சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் 3ஆம் இடத்திற்குரிய உன்னத பலனை நிச்சயமாக கொடுப்பாருங்க. எதிர்பார்த்தபடியே புதிய தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்பு, லாபம் அதிகரித்து கொள்ளக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைத்தல், வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் நிரந்தர வருமானம் பெறக்கூடிய வகையிலும் நிரந்தர வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு என பல விஷயங்களை மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க. சனியின் அமைப்பு மிக பெரிய அளவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைய போகிறது. எனவே நீங்கள் தான் கிங் ராஜா என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு பஞ்சமஸ்தானத்திலும் மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த நன்மையும் யோகமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது அமர்ந்திருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் தங்கு தடையின்றி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை மிக அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க. இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த ராகு கேதுவும் மிக வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது பல்வேறு விதமான சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பொருளாதார ரீதியாக வலுவான நிலை அடைவதற்கான வாய்ப்பையும் கொடுக்கின்றன. மோட்சக்காரகரான கேது லாபத்தில் இருப்பதால் நிறைந்த தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த வாரத்தில் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுவது சனி, குரு மற்றும் கேது, ராகு போன்ற கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன. சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதன், சூரியன் மற்றும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்றதாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும்.